அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள். இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன செய்வோம் சொன்னால் ஸலவாத்து சொல்லுவோம். ஆனால் அந்த ஸலவாத் என்பது எந்த அமைப்புல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். சும்மா ஸலவாத்து ஓதுனா மட்டும் போதாது. அந்த ஸலவாத்துக்குன்னு சொல்லி சில அதபுகள், சில ஒழுக்கங்களை மேன்மக்கள் நமக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லி காட்டுவாங்க. பொதுவாக ஸலவாத்து சொல்லும்போது அந்த ஸலவாத்துக்கு முன்பாகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மதீனாவுடைய பச்சை குபாவை நம் கண் முன்னால் மானசீகமாக கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். ஸலவாத்துக்கு முன்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதீனாவுடைய பச்சை குபாவை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிலைநிறுத்தி அந்த பச்சை குபாவை நம்முடைய கண்கள் பார்த்த வண்ணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அப்படி ஸலவாத்து சொல்லும்போது நம்ம கண்கள் அந்த பச்சை குபாவையே முன்னோக்க வேண்டும். நாவுகள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நமது கல்புகள், எண்ணங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்லும்போது அவர்கள் வந்து விட மாட்டார்களா? அவங்க கையை முத்தமிடும் பாக்கியம் கிடைக்காதா? அவர் கைகளெல்லாம் முத்தமிடும் பாக்கியம் கிடைக்காதா? அவர்கள் மீதான முசாபா செய்யும் பாக்கியம் கிடைக்காதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், காண வேண்டும். இந்த ஸலவாத்தின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களா என்ற ஏக்கத்தோடு, எண்ணத்தோடு நம்முடைய கல்புகள் எல்லாம் அலைபாய வேண்டும். இந்த அமைப்பில் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய இஷ்கை நம்ம கல்வி என்ன செய்யும் சொன்னா உண்டாக்கும். அதே போல அந்த ஸலவாத் என்பது சில பேர் ஸலவாத்து சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எப்ப ஸலவாத்து சொன்னாலும் அந்த முஹம்மதுக்கு முன்பாக சையதினா என்பதை சேர்த்துதான் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மது என்பதாக தான் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதே போல ஒரு ஸலவாத்துன்னு சொன்னா அந்த ஸலவாத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே மென்ஷன் பண்ண வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அஹ்லுல் பைத்தை அங்கே என்ன செய்ய வேண்டும்? இணைத்து கொள்ள வேண்டும். மேலும் சஹாபாக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இப்போ இந்த ஸலவாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இஸ்மு, அஹ்லுல் பைத்துடைய அந்த இஸ்முகள், அருமை சஹாபாக்களை மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த ஸலவாத்து சொன்னோம். இந்த அமைப்புல நம்ம ஸலவாத்தை அமைத்து கொண்டால் உண்மையிலேயே அந்த ஸலவாத்துடைய மகத்துவத்தை கொண்டு, ஸலவாத்துடைய மாண்பை கொண்டு நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்கள், எல்லா துன்பங்கள் என்ன செய்யும்னா நீங்கும். பொதுவாக பெரும்பெரும் அவுலியாக்கள், மேன்மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய நேசத்தை இந்த ஸலவாத்தின் மூலமாக, இந்த ஸலவாத்தின் வாயிலாகத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய அன்பை அவர்கள் எல்லாம் அடைந்தார்கள். உண்மையிலே ஸலவாத் என்பது அல்லாஹு தாலா எந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீதோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மீதோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீதோ எந்த நபியின் மீது அல்லாஹு தாலா ஸலவாத்து சொல்லவில்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மட்டும்தான் அல்லாஹு தாலா ஸலவாத்து சொன்னான். மலக்குகளும் ஸலவாத்து சொன்னார்கள். அதே ஸலவாத்தை இந்த உம்மத்தை முஹம்மதியாவும் தன்னுடைய ஹபீபின் மீது, தன்னுடைய ஹபீபின் மீது சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஆயத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்படுது. உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான ஸலவாத் என்பது நமக்கு மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக அல்லாஹு தாலா தந்துள்ளான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் முஹப்பத்தையும் நம் கல்பால் உள்வாங்க வேண்டும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இஷ்கை நம் உள்ளத்தால் சுமக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான இஷ்கிலும் முஹப்பத்திலும் நாம் ஃபனாவாக வேண்டும். அந்த ஃபனாவின் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும், அல்லாஹுடைய
நேசத்தையும் இலகுவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலாம் சொல்லும் பாக்கியம், ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி, நாயகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் நேரிலும் காணும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. பிஹக்கி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.